முத்துவுமே ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்துட்டு என் தலைக்கு பக்கத்துல இந்த 2 லட்சம் ரூபாய் வச்சிருங்க, ப்ளீஸ் டைமுக்கு வந்துருங்கன்னு சொல்றாரு. கேரளால இருந்து பாபுங்கிறவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து முத்துவோட தலையை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே ரொம்ப நாளா கான்டாக்ட்ல தான் இருப்பாங்க. ஆனா கடைசி 2 மாசமா முத்து பேசாமலே விட்டுட்டு இருப்பாரு. அவர் இறந்த விஷயத்தையே நியூஸ் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வந்திருப்பாரு. ஜானியும் பாபுவோட போன்ல இருந்து முத்துவோட நம்பரை எடுத்து கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வரலன்னா பாபு கதையை முடிச்சிருவன் மிரட்டி இருப்பான். இப்போ முத்துவுமே வந்தா தலையிலே அடிச்சு அவரை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. பாபுவுமே பயங்கரமா அடிச்சு வச்சிருக்காங்க. உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் மீனா எப்படி இருக்கான்னு சொல்லி வேற விசாரிக்கிறான். சிவஏட்டானோட பணம்லாம் எங்க இருக்குன்னு சொல்லலன்னா பாபு அடிச்சே கொன்னுடுவேன்னு சொல்லி அடியாட்களை விட்டு அடிக்க வைக்கிறான். முத்துவ பாபுவை காப்பாத்தணும்னு சொல்லி ட்ரை பண்றாரு. இப்ப அங்க இருக்கிற அந்த கேஸ் போற பைப்பை உடைச்சிடுறாரு. அங்க இருக்கிற அடியாட்கள் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு பாபுவிய காப்பாத்துறாரு. இப்ப ஜானியும் பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு இப்ப அங்க இருக்கிற அந்த பில்டிங்கை வெடிக்க வச்சிடுறாரு. இதுல ஜானியும் அவனோட ஆட்களை இறந்து போயிருப்பாங்க. கான்ஸ்டபிள் சொன்ன மாதிரி அந்த பையனுக்குமே பிரெக்னெண்டா இருக்கிற ஒரு ஆடை கொடுத்து பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்றாரு. முத்துவோட பையில இருந்த காசை சுத்தி இருக்கிற நியூஸ் பேப்பர்லயே ஜானியும் அவனோட ஆட்களை இறந்து போன நியூஸ் இருக்கு. இதை வச்சே இப்போ போலீஸுமே ஒரு தியரி சொல்றாரு. சிவஏட்டான கொன்ன ஆளுங்க திண்டுக்கல் இல்லைன்னா மதுரையை சேர்ந்தவங்கன்னு முத்துவை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏரியாங்கள்ல சுத்தி தேடி இருப்பாரு. ஆனா மீனாட்சியோட டான்ஸ் குரூப்ல சேர்ந்தது அவருக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் அவங்கள தேடுறதுக்கு. முத்துவை தேடி ஜானியோட ஆளு மீனா வீட்டுக்கே வந்திருப்பா. அதுக்கப்புறம் முத்து தான் பேசி அனுப்பியிருப்பாரு. ஆனா திருவிழால ஜானியை சாகடிச்சவங்களை கண்டுபிடிச்சு அவங்க கதையை முடிக்கிறாரு. சிவஏட்டான் இறந்தப்பவே முத்துவும் மனசால இறந்து போயிட்டு இருப்பாரு. இதுக்கு மேல இவரால் மீனா காபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் இறந்த இந்த விஷயத்த போலீஸ் மூலியமாவே அவருக்கு தெரிஞ்சவங்க கேரளால இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரிவிச்சிருப்பாரு. ஆனா முத்துவை யார் கொலை பண்ணதுன்ற விஷயத்த போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இப்ப முத்துவோட பாடி கிடைக்காததால கோர்ட்டுமே அவர் தலையை அடக்கம் பண்ண சொல்லியிருப்பாங்க. முத்து லெட்டர்ல மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல அந்த பையனை விட்டு தலையை அடக்கம் பண்ணிடுறாங்க. முத்து சொன்ன மாதிரி அந்த 2 லட்சம் ரூபாய் உனக்கு தான் சேரணும்னு சொல்லி அந்த பையன் கிட்டே காசு கொடுக்குறாங்க. அங்க ஒரு வீடு இடிஞ்ச நிலையில இருக்கு. அதுதான் முத்து சின்ன வயசுல அப்பா அம்மாவோட வாழ்ந்த வீடா இருக்கும். அது பக்கத்துல தான் அவர் தலையை புதைக்க சொல்லியிருப்பாரு. லாஸ்ட்ல மீனாவுமே முத்துவோட பையன் கூட ஒரு வீட்டுல வாழற மாதிரி இந்த வெப் சீரிஸையும் முடிக்கிறாங்க.